ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம திவ்யா பவி அவங்களோட லவ் ஸ்டோரியில் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா. இப்போது நாங்கள் +1 சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்களாகிட்டோம். ஹையர் ஸ்டடீஸ்க்கு மூவ் ஆன் ஆகிட்டோம். ஸோ ஒரு கேங்காக அப்படி பெரிய பசங்க அப்படிங்கிற ஒரு இதில் அந்த ஸ்கூல்லேயே சுற்றணும். இன்னொரு பக்கம் நான் என்னோடய பவி கூட அவள் பக்கத்தில் கிளாஸ் ரூமில் அப்படி ஒரே பெஞ்சில் ஒன்றா இருக்கிறது இன்னுமே பிடிச்சிருந்துச்சு. எப்போவுமே பெஞ்சுக்கு அடியில் நான் அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு தான் இருப்பேன். எந்த ஒரு கிளாஸ் நடந்தாலும் என்ன நடந்தாலும் அந்த கையை பிடிச்சிக்கிறத மட்டும் விடவே மாட்டேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவளும் அப்பப்போ முறைப்பா, இந்த மாதிரிலாம் பண்ணாத, மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்பப்போ முறைக்க எனக்கு அதுவுமே பிடிச்சிருக்கும். நான் இப்படி தான் இருப்பேன், யார் என்ன பண்ணிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பிடிச்ச கையை மட்டும் விடவே மாட்டேன். ஆனால் அது அவளுக்குமே பிடிக்கும் தெரியும். ஆனால் அந்த மூஞ்சில் தான் எதையுமே வெளியே வராதே, வெளியே காட்ட மாட்டாளே. நான் எப்போவுமே நோண்டிக்கிட்டு சீண்டிக்கிட்டே இருக்கிறது அது எனக்குமே பிடிச்சிருந்துச்சு. லவ்வில் 2 இருக்குது. ஒன்று தூரமாக பார்த்து ரசிக்கிறது ஒரு வகையாக இருந்தாலும், இன்னொன்று பக்கத்திலே இருந்து இம்சை பண்ணிக்கிட்டே டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அது இன்னொரு விதத்தில் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவள் என்னென்னலாம் பண்ணுறா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு, ஏன் நீ இதை பண்ணாத, அதை பண்ணாத, இப்படி இருடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நோண்டிக்கிட்டே இருக்கிறது அது ஒரு விதத்தில் ஜாலி இல்லை. ஃப்ரெண்ட்ஸு கேங்கில் எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும் அவங்க 2 பேருக்கும் உள்ளே ஏதோ நடக்குது, அவங்க 2 பேரும் க்ளோஸுன்னு சொல்லிட்டு. ஸோ யாருமே எங்களையுமே கண்டுக்க மாட்டாங்க, நதியாவுமே எங்களை கண்டுக்கிறதில்ல. எங்களுக்கு இடையில அவளுமே வர்றது கிடையாது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்பவே ஜாலியாக ஹாப்பியாக அந்த இயர் அப்படி போய்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஸ்டடீஸு, நாங்கள் நல்லா படிக்கிறதுனால யாரும் எங்களை நோட் பண்ணுறதும் கிடையாது. ஸ்டடீஸ் ஒரு பக்கம், எங்களோட லவ் இன்னொரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2மே நல்லா டெவலப் பண்ணிகிட்டு இருந்தோம். 2மே நல்லா மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தோம். +1 அப்படிங்கிறதுனால பிடி பீரியட் அதுவுமே அதிகமாக இருக்கும். ஒரு பக்கம் என்ஜாய்மெண்ட்டுமே நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. அடிக்கடி பாதி நேரம் கிரவுண்டில் சுற்றுறது, மீதி நேரம் கிளாஸில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நல்லா போயிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு அப்போ தான் கிரவுண்டில் எல்லாருமே இருந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போது சடனாக ஒரு பையன், பக்கத்து கிளாஸ் பையன் என்கிட்ட வந்து பேசுறதுக்காக வந்தான். ஆனால் அவனுக்கு பவியை பார்த்ததும் ஒரு பயம். அப்படி தயங்கி போய் நின்றுட்டு இருக்கவும் பவியை தான் கேட்டான், நீ பக்கத்து கிளாஸ் பையன் தானே, உனக்கு இங்கே என்ன வேலை, நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன்கிட்ட கேட்கவும், அவன் ஏதோ தயங்கி போயிட்டு, நான் கொஞ்சம் பேசணும் அதனால தான் வந்தேன், எனக்கு கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லவும், பவி பேசணுமா, சரி பேசு, நாங்கள் கேட்குறோம், நீ பேசு அப்படின்ட்டு அவளுமே சொன்னான். அதுக்கு அவன், இல்லை நான் திவ்யா கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னான். அவன் அப்படி சொன்னதும் பவிக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அவன் ப்ரொப்போஸ் பண்ண தான் வந்திருக்கான் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு. ஆனால் எனக்கு அந்த டைம் தெரியலை எதுக்காக வந்தான், ஏன் அப்படி சொன்னான் அப்படின்ட்டு எனக்கு எதுவுமே தெரியலை. உடனே பவி அதை புரிஞ்சுக்கிட்டு, ஓ நீங்கள் தனியாக தான் பேசணுமா, சரி ஓகே, என்ன பேசணுமா பேசுங்க, தாராளமாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த பிரியாவை கூப்பிட்டுட்டு, அவங்க ஏதோ தனியாக பேசணுமா, வா நம்ம போகலாம், திவி பேசிட்டு வரட்டும்னு சொல்லிட்டு அவள் பிரியாவை அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போனான். பிரியாவுக்கு எதுவுமே புரியலை, நான் எதுக்காக இப்போ உன் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா சொல்ல, பவி அவளை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டுட்டு போனான். எனக்கு இங்கே என்ன நடக்குன்னே புரியலை. அவனும் பேசினான், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை ரொம்ப நாளாகவே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு, உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, ஸோ அதுக்காகத்தான் நானுமே சொல்லலாம், இன்றைக்கி தான் ஒரு தைரியத்தை வரவழைச்சிட்டு சொல்லலான்னு நானுமே வந்தேன் அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கேருந்து போன பவி அதுக்குள்ளே அவள் திரும்ப வந்துட்டான். திரும்ப பக்கத்தில் வந்து, ஓ சார் ப்ரப்போஸ் பண்ணுறீங்களா, சார் ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, நீ பதில் சொல்லு திவி அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்கிட்ட வந்தா. பவியை பார்த்ததும் அவன் பயந்து கையில் இருந்த நோட்டை அப்படி கீழே போட்டான். அப்போ பவி அதை பார்த்துட்டு, இன்னும் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு கூட தைரியம் இல்லையா, தைரியம் இல்லாமல் எப்படி லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவள் கேட்க, அதுக்கு அந்த பையன், நான் ஒரு தைரியமாக தான் வந்தேன், உங்களை பார்த்ததும் தான் எனக்கு பயமாக இருக்குது,
அப்படின்னு சொல்லவும் பவி கேட்டா, என்னை பார்த்தா என்ன டெரராக இருக்கா என்ன? நான் என்ன அப்படியா தெரியுறேன் அப்படின்னு அவ சொல்ல நான் சிரித்தேன். அப்போ சரி ஓகே, நீ தான் பேசிட்டல்ல, ப்ரப்போஸ் பண்ணிட்டல்ல, சொல்லிட்டல்ல, நீ இப்போ கிளம்பு அப்படின்னு சொல்லி அந்த பையனை விரட்டி விட்டான். ஆனால் அவன் இல்லை, நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் தான், ஆனால் அவங்க இன்னுமே எனக்கு பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஓ, உனக்கு பதில் வேணுமா? நீ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? அவளுக்கு இது எல்லாமே பிடிக்காது, ஒன்றை மட்டும் கிடையாது, அவள் யாரையுமே லவ் பண்ண மாட்டா, சரியா? நீ இப்போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பவியுமே சொன்னான். அதுக்கு அந்த பையன், இல்லை திவ்யா சொல்லட்டும், அவங்க சொல்லட்டும், நான் போகிறேன், அவங்க சொன்னாதான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடம்பிடிச்சு நிற்கிறான். எனக்கு சிரிப்பாக தான் இருந்துச்சு. அவன் முன்னாடியே ப்ரப்போஸ் பண்ணிட்டு அவன் சொன்னாதான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நின்னான். ஆனாலும் பவி ரொம்பவே கூலாக இருந்தா. நம்ம ஆளை நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணுறான், எவ்வளவு கோவம் வரணும், எவ்வளவு பொசசிவ் ஆகணும். ஆனால் அவளுக்கு எதுவுமே இல்லை, ரொம்பவே ஜாலியாக நின்று கேட்டுட்ருக்கா. திவி, நீயே சொல்லிடு அப்படின்னு சொல்லி அவள் என்கிட்ட சொல்ல, இதோ பாரு, இப்போ படிக்கிற வயசு, இந்த லவ் இது எல்லாமே வேணாம். ஸோ நம்ம நல்லா படிப்போம், படித்ததுக்கப்புறம் இது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இப்போ நமக்கு படிப்பு தான் முக்கியம், நம்ம அதைத்தான் பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொன்னேன். நான் சொன்னதை கேட்டுட்டு பவி, படிப்பு தான் முக்கியமா, இதெல்லாம் யார் சொல்கிறா பற்றியா, யார் இதை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விவசாயே இல்லாமல் போச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ சிரிச்சா. ஆமாம், இப்போ படிப்பு தானே முக்கியம், இப்போ நம்ம படிக்கிறதுக்கு தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே சமாளித்தேன். சரி சரி போதும் அப்படின்ட்டு அவ சொல்ல அந்த பையனுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அவன் என்ன எந்த ஒரு டார்ச்சருமே பண்ணலை. நான் அப்படி சொன்னதும் ரொம்பவே ஜென்யூனாக நடந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவள் என்கிட்ட பேசலை, ஃபாலோ பண்ணலை, எந்த ஒரு டிஸ்டர்புமே பண்ணலை. ஆனால் பவி இருக்கலை, என்னை அதை வச்சுமே கிண்டல் பண்ணான். நீ எதுக்காக அந்த பையனுக்கு நோ சொன்ன, நீ அவனை அக்செப்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்னை வம்பெழுத்தா. அப்போ எனக்கு இன்னுமே கோவம் தான். ஏண்டி, உன் கண்ணு முன்னாடி ஒருத்தன் என்னையே வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான், நீ என்ன பண்ணியிருக்கணும்? எப்போவுமே அடாவடித்தனமாக ரவுடியாக சுற்றிட்டு இருக்கிறிய, எப்பட்றா என் ஆளுக்கே நீ ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீ அவனை அடித்து போட்டிருக்க வேண்டாமா? ஆனால் பாரு, அதுக்கு ஆப்போசிட்டாக உட்காந்து நீ ஏன் அவனை அக்செப்ட் பண்ணலை, நீ ஏன் அவனை லவ் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கூலாக நடந்துக்கிட்டு இருக்கா. ஒரு பொசசிவ் இல்லை, லவ்னா எல்லாமே இருக்கும் தானே. எனக்கு இவளை பார்க்கும்போது இன்னுமே டென்ஷன் ஆகும். இவளை பார்த்தா எங்கேயாச்சும் லவ் பண்ணுற மாதிரி எங்கேயாச்சும் அடையாளம், அறிகுறி ஏதாச்சும் தெரியுதா? எதுவுமே இல்லையே இந்த மூஞ்சில், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அமைதியாக பொறுமையாக இருந்துக்கிட்டு நம்மளை தான் டென்ஷன் படுத்திக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவள் ரொம்ப அவ்வளோ பொறுமையாக கேஷுவலாக இருப்பாள். நம்மளால தான் அப்படி எல்லாமே இருக்கவே முடியாது. அப்போது அதுக்கப்புறம் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுமே வந்துச்சு. எக்ஸாமுக்கு எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதிட்டு இருந்தோம். அப்போ நான் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு பேஜில் ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு அடுத்த பக்கத்துக்காக திருப்பினேன். அப்போ திருப்பும்போது என்னோடய எக்ஸாம் பேடில் நான் முன்னாடி எப்போவோ திவ்யா லவ் பவி அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எழுதி வச்சுருந்தேன். அதை பார்த்ததும் இப்போ மறுபடியும் எனக்கு அந்த நினைவு அப்படி வர நான் சிரித்தேன். என்ன அறியாமலே அப்படி எக்ஸாம் ஹாலில் இருந்துட்டு நான் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அதை என்னோட சாருமே பார்த்துட்டாரு. அவர் பார்த்ததும் என்கிட்ட வந்து கேட்டார், எதுக்காக இப்போ நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க? என்னோட எக்ஸாம் பேடை வாங்கி பார்த்தாரு. எனக்கு சரியான பயம். ஐயோ, எனக்கு ரொம்பவே பயம். அப்படி பயத்தில் எழுந்து நின்னேன். சார், அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தாரு. திவ்யா லவ் பவி அப்படின்னு இருந்ததும் அந்த லவ்ங்கிற வேடை பார்த்ததும் அவர் கத்துனாரு, என்ன பண்ணி வச்சிருக்க, என்ன எழுதி வச்சிருக்க, இந்த வயசில் இப்போ என்ன லவ் அப்படின்ட்டு அவர் கத்திட்டு என்னை வெளியில் போய் நிற்க சொன்னார். நானுமே வெளியில் போயிட்டு நின்னேன். உடனே இங்கே பவிங்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். பவியுமே எழுந்து நின்னா. உடனே அவகிட்ட போயிட்டு இதில் என்ன எழுதியிருக்கு, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்டார். அதுக்கு பவி ரொம்பவே அமைதியாக பொறுமையாம், இதில் திவ்யா லவ் பவின்னு எழுதியிருக்கு, இதில் என்ன சார் இருக்குது, இதில் எதுவுமே இருக்கிற மாதிரி தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல, அதுக்கு அந்த சாருக்கு இன்னுமே கோவம். என்ன,
உனக்கு இதில் என்ன எழுதியிருக்குன்னு புரியலையா? இல்லைன்னா நீ புரியாத மாதிரி நடிக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னுமே கோவப்பட்டு அப்படி கத்துனாரு. இதில் என்ன தப்பு இருக்கு, இதில் என்ன தப்பு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரை அப்படி எதிர்த்து கேள்வி கேட்டா. அவள் அப்படி கேட்கவும் இங்கே எல்லாருக்குமே கிளாஸே அமைதி. என்ன இந்த சார் ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஆளாச்சே, இவரை போயிட்டு எதிர்த்து பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி அமைதியாக இருக்காங்க. அப்போ அந்த சாரு என்ன ஒரு சின்ன பொண்ணு எதிர்த்து பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னுமே கோவம். என்ன எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேடை அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டாரு. எனக்கோ இங்கே வெளியில் நிற்கிறேன், இன்னுமே பயம். இவ வேற எதேதோ பேசுகிறா, அவர் வேற இன்னுமே கோவப்படுறாரு, என்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு பயந்து போயிட்டு அப்படி நடுங்கி போய் நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த சாரு பேடை கீழே தூக்கி போட்டுட்டு பவிட்ட சொன்னார், அந்த பேடை நீ எடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அதுக்கு பவி சொன்னான், நீங்கள் தானே சார் கீழே போட்டீங்க, நான் எதுக்காக அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவ பதிலுக்கு கேட்டா. எனக்கு இன்னும் பயம், இவ வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டாளே, இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதோ அப்படின்ட்டு எனக்குமே பயம். பக்கத்தில் இருக்கிற பசங்க பவியை கூப்பிட்டு அந்த பேடை எடுத்துரு, நீ எடுத்து அவர்கிட்ட கொடு, அவர் ரொம்பவே மோசமான ஆள் வேற அப்படின்னு சொல்ல பவி அப்படி நின்னா. என்னாலெல்லாம் முடியாது, நீங்கள் தானே போட்டீங்க, நீங்களே எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல அந்த சாருக்கு இன்னும் கோவம். எது, நீ என்கிட்டயே சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னுமே கத்த. இப்போவே 2 பேருமே ஸ்டாஃப் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அப்போ பவி சொன்னா, சார் இப்போ எக்ஸாம் போயிட்டுருக்கு, நாங்கள் +1 படிக்கிறோம், எதுவாக இருந்தாலும் எக்ஸாமை முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த சாருக்கிட்ட சொல்லவும் சாருக்கு இன்னுமே கோவம். என்கிட்டயே எதிர்த்து பேசுறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னுமே கோவப்பட்டார். சார் நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க சார், இப்போ எக்ஸாம் போயிட்டுருக்கு, எக்ஸாம் எழுதி முடிக்கட்டும், அவளை வெளியில் போய் நிற்க சொன்னேன் எப்படி, எக்ஸாம் எழுதி முடிச்சுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவி அந்த சார்கிட்ட சொன்னான். அவருக்கு செம்ம கோவம். எது, நீ எனக்கே நீ சொல்லி தர்றியா, ஒரு சின்ன பொண்ணாக இருந்துக்கிட்டு எனக்கு நீ சொல்லி தர்றியா, எனக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னுமே கத்திக்கிட்டு. அப்போ அந்த பக்கமாக ரவுண்ட்ஸ் வந்த பிரின்சிபல் சார் என்னோட கிளாஸில் சவுண்டு கேட்டதும் உள்ளே வந்தார். இங்கே என்ன பிரச்சனை, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். உடனே என்னோட கிளாஸு சார் பிரின்சிபல் கிட்ட சொன்னார், இந்த பொண்ணு ரொம்பவே திமிரா பேசுகிறா, திமிரா நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் பிரின்சிபல் சார் பவி கிட்ட கேட்டார், ஏம்மா ஒரு டீச்சர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு உனக்கு தெரியாதா, இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பவி கிட்ட கேட்டார். உடனே பவி ரொம்ப பொறுமையா, சார் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் தப்பு யார் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுங்க. இந்த மாதிரி திவ்யா எக்ஸாம் பேடில் ஏதோ எழுதி வச்சுருக்கா, ஸோ அதுக்கு அவர் அந்த எக்ஸாம் பேடை தூக்கி எரிஞ்சிட்டாரு. எரிஞ்சுக்கிட்டு என்ன எடுத்து தர சொல்லி கேட்குறாரு. நான் எப்படி செய்ய முடியும், அதை நான் தூக்கி எறியலையே, நான் தூக்கி எறிஞ்சா தானே நான் எடுத்து தரணும், இதில் என் மேலே என்ன தப்பு இருக்குது இங்கே அப்படி அவன் என்ன சார் அந்த எக்ஸாம் பேடில் எழுதிட்டா, ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக லவ்ன்னு சொல்லி எழுதியிருக்கா, இதில் என்ன தப்பு இருக்குது, நமக்கு பிடிச்சவங்க பேரை நம்ம எழுதி வச்சுக்கிறது இல்லையா, இங்கே இருக்கிற அத்தனை ஃப்ரெண்ட்ஸு, இந்த கிளாஸில் இருக்கிற எல்லாரோட நோட் புக்கு பெஞ்சு இதில் பாருங்கள், எதுலையாச்சும் பாருங்க, எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பேரை எழுதி வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி தானே அவளும் பண்ணா, இதில் என்ன தப்பு இருக்கு எனக்கு தெரியல, இதில் எந்த ஒரு தப்புமே இல்லையே, இதுக்கு எதுக்கு ஸ்டாஃப் ரூமுக்கு வர சொல்லணும், அதுவும் இந்த எக்ஸாம் டைமில், +1 படிக்கிறோம், எக்ஸாம் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை பற்றி பேசலாமே, இது அப்படி ஒன்றும் பெரிய விஷயமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பவி பிரின்சிபல் சார்கிட்ட பேசினா. அவரும் அமைதியாக கேட்டுக்கிட்டு அந்த சார்கிட்ட பேசினார். எங்கே உள்ள கோபத்தையோ இங்கே பசங்க கிட்ட காட்டாதீங்க, பசங்க தெளிவாக தான் இருக்காங்க, நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சார்கிட்ட பேசினார். எங்களுக்கு எல்லாருக்குமே பயம், இவர் என்ன பண்ண போகிறாரோ, இவர் வேற பயங்கர
ஸ்ட்ரிக்டான சார். இதுக்கு மேலே இந்த ஸ்கூலில் நம்ம எப்படி படிக்க போகிறோம், எதை பற்றியுமே யோசிக்காமல் இந்த அளவுக்கு எதிர்த்து பேசிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாருக்குமே பயம். உடனே அந்த சாரும் இந்தாம்மா உன் பேப்பரு, எக்ஸாம் எழுதுன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. உடனே பிரின்சிபல் சாரும் பவிக்கிட்ட சொன்னாங்க, என்னதான் அவர் தப்பு பண்ணியிருந்தாலும் நீயுமே அதுக்கு இந்த மாதிரி கத்தக்கூடாது, எதுவாக இருந்தாலும் அமைதியாக பேசணும், நீ நல்லா படிக்கிற பொண்ணு தானே, நீ இந்த மாதிரிலாம் நடந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பவிக்கிட்ட கேட்டார். பவியுமே, நான் எதுவுமே தப்பு பண்ணலையே, அப்புறம் எதுக்காக நான் தலையை குனிஞ்சு நிற்கணும், ஸோ நான் அதுக்காகத்தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னான். அந்த பிரின்சிபல் சாரு, நீ ரொம்பவே தைரியமான பொண்ணு தான், நீ ஒரு சாரையை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்க, பின்னால் என்ன ஒரு பிரச்சனை வரும் அதை பற்றி நீ எதுவுமே யோசிக்காம நீ தைரியமாக நடந்துக்கிற, இது ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சாருமே பாராட்டினாரு. பவி இன்னுமே விடலை, எனக்கு என்ன சார் பிரச்சனை வரப்போகுது, நான் நல்லா படிக்கிற பொண்ணு, நீங்களே சொல்கிறீங்க, என் மார்க்கிலலாம் கை வைக்கலாம் முடியாது, எத்தனை டைம் மார்க்கில் கை வைக்க முடியும், நான் எத்தனை டைமு என்ன பண்ணாலும் நான் திருப்பி திருப்பி டெஸ்ட்டு எழுதிக்கிட்டே இருப்பேன், அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கிட்ட இன்னுமே பவி பேசினான். அவள் பேச பேச அவருக்குமே பிடிச்சிருந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பாராட்டிட்டு போனார். அப்போது சார் நான் இன்னுமே எக்ஸாம் எழுதி முடிக்கலை, ஸோ எனக்கு இன்னுமே டைம் வேணும் அப்படின்ட்டு கேட்டோம். அவருமே சரிம்மா, என்ன எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோங்க, எக்ஸாமையுமே எழுதி முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார். அதுக்கப்புறம் ஹாலை கவனிக்கிறதுக்காக இன்னொரு டீச்சர் வந்தாங்க. எக்ஸாமும் நல்லபடியாக எழுதி முடித்தோம். எனக்கு தான் சரியான பயம். பவிக்கிட்ட போயிட்டு பேசினேன், என்னடி இந்த மாதிரி நீ நடந்துக்கிட்ட, இனிமேல் நம்ம இந்த கிளாஸில் எப்படி நடந்துக்க போகிறோம், +1 +2 இங்கே தான் படிக்கணும், ஸோ அவர் ஏதாச்சும் பண்ணிட போகிறாரு, டார்கெட் பண்ணி இனி அவரோட டார்கெட்டில் நீ தான் இருப்ப, அவர் ஏதாச்சும் பண்ணிட்டானா என்ன பண்ணுறது, நீ ஏன் இந்த மாதிரி பேசுன அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கேட்டேன். அப்போவும் பவி சொன்னா, ஏன் நீ ஏதோ தப்பு பண்ண மாதிரியே பேசுகிற, இதில் என்ன தப்பு இருக்குது, ஜஸ்ட்டு எழுதணும், லவ்வுன்னு அன்பு, ஏன் நான் கூட தான் எழுதி வச்சுருக்கேன், என்னோட புக்கில் பாரு, என்னோட புக்கில் லாஸ்ட் பேஜில் நானுமே இதே மாதிரி தான் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே சொன்னான். அப்போ தான் இது நீயும் எழுதி வச்சுருக்கியா அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சது. நான் கேட்டேன், உண்மையாவா, நீயும் அப்படி தான் எழுதியிருக்கியா, அப்போ இதில் எந்த ஒரு தப்புமே இல்லையா, இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவள் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணான். அதுக்கப்புறம், ஏன் தேவி நீ இந்த ஒரு விஷயத்த மறந்துட்ட, அவர் யார், அவர் நமக்கு கிளாஸ் டீச்சர் கிடையாது, எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே எடுக்க போகிறதில்ல, அப்புறம் எதுக்காக நம்ம அவருக்காக பயப்படணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டா. அப்போதான் எனக்குமே ஞாபகம் வந்துச்சு, ஆமாம் இல்லை, இப்போ நான் எதுக்காக அவருக்காக பயப்படணும், அவர் தான் எந்த ஒரு கிளாஸுமே எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே எடுக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதே கேள்வியை பவிக்கிட்ட கேட்டேன். அவள் என்னை பார்த்து முறைச்சா. இதைத்தானே நானும் சொன்னேன், பயப்படாத விடு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவளுமே சொன்னான். அதுக்கப்புறம் மறுபடி பழைய மாதிரி ஜாலியாக ஹாப்பியாக அந்த எக்ஸாம் எல்லாமே எழுதி முடிச்சுட்டு +1 இன்னும் ஒரு ரவுடி கேங்காட்டம் அப்படி தெரிஞ்சோம். இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி ஒரு சம்பவம்லாம் பண்ணதே கிடையாது. இது அவ்வளோ பெரிய ஒரு சம்பவமாக இருந்துச்சு. எல்லாருமே அதை பற்றி பேசுனாங்க. அதை பேசும்போது கொஞ்சம் பெருமையாகவே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் இவர் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பயமும் இருந்துச்சு. ஆனால் பவி இது எதையுமே கண்டுக்கலை. அவள் எப்பவும் போல் பொறுமையாக அமைதியாக என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவள் இருந்தா. ஓகே, இன்றைக்கான ஸ்டோரியை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.